சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். நேற்று இரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடிக் கொண்டிருந்தது. அது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. அவசரப்படாமல் சற்றென்று பயப்படாமல் சாயப்பா சொல்ல வந்த விஷயம் என்ன என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே உனக்கு தீராத வேதனைகளை தந்து கொண்டிருப்பதாக நினைத்து மன வருத்தல மன வருத்தத்திலேயே என் நேரமும் இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த அப்பா உன் இல்லத்தின் வாசலில் நிற்கும் பொழுது அங்கு நான் ஒரு சக்தியை கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி அது என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கே அத்தனை வியப்பாக இருந்தது. எனக்கு அத்தனை ஆச்சரியத்தை அது கொடுத்தது. என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு சந்தோஷத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருந்த என் குழந்தைக்கு அது கிடைக்காததனால் மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாளும் நீ உன்னுடைய கஷ்டங்களை அதிகமாக தூக்கி சுமந்ததனாலோ என்னவோ உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிட உன் அப்பா நான் இன்று வந்திருக்கின்றேன். உன் இல்லத்தின் வாசலில் நடமாடியது ஒன்றும் சாதாரணமான சக்தி அல்ல. சற்றென்று இது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு நிச்சயமாக இன்று இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்றென்றும் உடனிருந்து உன்னுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்ற இந்த சாயப்பா இப்பொழுது நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டால் நிச்சயமாக நீ கண்கள் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு சக்தி அல்லவா உன் இல்லத்தின் வாசலுக்குள் வந்தது. அது மட்டுமல்ல, உன்னை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் இந்த சாயப்பா எனக்கே கண்கள் கலங்கும்படி நின்றது. அப்பா, சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாமல் உன்னிடத்தில் சொல்லிவிட்டோம் என்றால் உனக்கு மன நிறைவு கிடைக்கும் அல்லவா? உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் அல்லவா? அதனால்தான் அத்தனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அப்பா வந்துவிட்டேன். நீ இது போன்ற ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை செய்கிறார் என்று தெரிந்தால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி வரத்தான் செய்யும். ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாயப்பா உன் முன்னால் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் தெளிவாக கேட்டு வந்தது யார் என்று தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையின் விடிவு காலத்தை உனக்கு கொடுக்க முயற்சி செய்தது யார் என்று தெரிந்து கொள். பொதுவாகவே இரவு நேரங்களில் உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடுகிறது என்றால் ஒன்று நல்ல சக்தியாக இருக்க வேண்டும், அல்லது தீய சக்தியாக இருக்க வேண்டும், அல்லது தீய எண்ணங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களாக இருக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்றாகத்தான் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அல்லவா? உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்கள் யாரேனும் உன் இல்லத்திற்கு அருகில் வந்து உனக்கான செய்வினைகளை செய்திருப்பார்களோ, அல்லது தீய சக்திகளை அனுப்பி உனக்கு கெடுதல் செய்ய முயற்சிகளை செய்திருப்பார்களோ, அல்லது நல்ல சக்தி வந்து உனக்கு நல்லதை நடத்த வந்திருக்குமோ, இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று தான் அல்லவா என் குழந்தை. சாயப்பா சொன்னது போல செய்வினைகள் ஏதேனும் உன் இல்லத்தை தேடி வந்திருந்தால் அது என்ன நினைக்கிறது என்பதனை பொறுமையாக நின்று கேட்டுக்கொண்டிருந்திருக்க மாட்டாய். அதை திரும்பி பார்க்க விடாமல் அடித்து விரட்டியிருப்பாய். தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களாக இருந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கையை நான் தலைகீழாக புரட்டி போட்டிருப்பேன். அப்படியானால் வந்தது நல்ல சக்தி. உனக்கான ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையை, அப்பேற்பட்ட இந்த சக்தி என்ன சொன்னது என்று முதலில் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு இந்த சக்தி யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை கண்டார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு உணர்த்த முயற்சி செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ தாங்கி நின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதையும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் இவர்கள் சொல்ல நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த சில தீய மனிதர்களின் ஆட்டத்தை அடக்கி விட்டதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். இத்தோடு நிற்கவில்லை. யாருமே இல்லை என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனமருந்திக் கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு நான் இருக்கின்றேன்.
எந்த நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். எப்பேற்பட்ட துன்பங்களிலும் இருந்து உன்னை காப்பாற்ற அவர்கள் முன்வந்து நிற்பார்கள் என்று சொல்கின்றார்கள். வருத்தப்படாமல் எதற்கும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க வேண்டுமா? நீ சிந்திய கண்ணீர் துளிகளினால் அவர்களின் மனத்திறனாக கிடைக்கின்றதா? நீ எப்பொழுதும் சிரிக்கின்றாயோ அப்பொழுதுதான் அவர்களும் மனதார சிரிப்பார்களோ? அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்றால் இதை விட பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்கப் போகின்றது? இப்பேற்பட்ட ஒருவர் அல்லவா உன்னை தேடி வந்து சென்றிருக்கின்றார். இவர் யார் என்று தெரிந்து கொள்ள என் குழந்தைக்கு மிகுந்த ஆவலாக இருக்கின்றதல்லவா? என் அன்பு குழந்தையே, அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய குலதெய்வம்தான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்றது. குலதெய்வத்தின் பெயர் தெரியாமல், குலதெய்வம் எங்கிருக்கிறது என்று தெரியாமல் வருத்தப்படுகின்ற என் குழந்தையினால் இன்று ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். நேற்று இரவு உன் குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தது உண்மை. உனக்காக வருத்தப்பட்டதும், உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்ததும் உண்மை. அதனால் குலதெய்வத்தை தெரியவில்லையே, அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று புரியவில்லையே என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு, அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எங்கிருந்தாலும் தவறாது உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இது போன்ற ஒரு வாக்கு இதனால் வரையிலும் என் குழந்தை உனக்கு கிடைத்தது கிடையாது. இந்த சாயப்பா நான் உனக்கு இது போன்ற ஒரு செய்தியை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியான செயல்கள் பல நடக்கப் போகிறது. இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்பதனை இனியாவது மன வருத்தப்படாமல் இந்த சாயப்பா சொன்னது போல உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து உன்னுடைய குலதெய்வத்தின் வார்த்தையை மதித்து நீ நிம்மதியாக இரு. அவர்கள் தீயவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி நல்லவர்களை உன்னோடு நிலைத்திருக்க செய்வார்கள். உனக்கு என்ன வேண்டுமோ அதை சரியாக உனக்கு கொடுப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக சந்தோஷமானதாக நிச்சயமாக ஒப்படைப்பார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாத எண்ணங்களுக்கு என் குழந்தை ஒருபொழுதும் நீ பதில் கொடுக்காமல் நல்ல விஷயங்களை மட்டும் அதிகமாக சிந்தித்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிகளை மட்டும் எப்பொழுதுமே சரியாக பெற்று கொண்டீர் என்றால் இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நல்ல நேரத்தில் நான் இருந்து கொடுப்பது எல்லாம் உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் உனக்காக உன் சாயப்பா நான் வருவேன். உனக்காக என்றும் என்றென்றும் நான் உனக்கு துணையாக நிற்பேன். உன்னுடைய வீட்டு வாசலில் நானும் துணையாக நிற்பேன். உன் இஷ்ட தெய்வமான நானும் உன் குலதெய்வமான உன்னுடைய குலதெய்வமும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் குடும்பத்தை நல்வழிப்படுத்தும். உன் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதனை நம்பி நீ தினமும் உறங்கச் செல். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.